Welcome to Online Math for All. நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் மேத் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் வர ஒரு ப்ராப்ளம். ஓகே, நமக்கு கொஷின் போர்டில் இருக்குது. ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் when divided by 3 leaves remainder 2. அது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரை 3ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அப்போ வந்து ரிமைண்டர் வந்து எனக்கு 2 வரணும். அந்த மாதிரி என்னென்ன பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்கோ அத்தனை பாசிட்டிவ் இன்டீஜர்ஸையும் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னாக்கா அந்த பாசிட்டிவ் இன்டீஜர் வந்து என்னன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த என்னங்கிற பாசிட்டிவ் இன்டீஜரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் 3ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு எவ்வளோ ரிமைண்டர் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 வரணும். சரி, நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாங் டிவிஷனில் பண்ணலாம். ஸோ இப்போ என்னங்கிற பாசிட்டிவ் இன்டீஜரை நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி டிவைட் பண்ணிட்டே வரும்போது கடைசியாக ரிமைண்டர் எவ்வளோ வரணும் அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா 2 வரணுங்கிறாங்க. சரி, அப்போ 2 ரிமைண்டர் வருது. ஓகே, கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது தெரியாது நமக்கு. ஏன்னா இந்த இடத்துல டிவிடெண்ட் வந்து என்னங்கிறது ஒரு ஆல்ஃபபெட்டாக இருக்குது. ஒரு நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்துருந்தா நம்ம எக்ஸாக்டாக என்ன கோஎஃபிஷியன்ட் வருதுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 6ஐ வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கோஎஃபிஷியன்ட் வந்து 2 வரும். ஏன்னா 2 டைம்ஸ் 2 3s இருக்குது 6ல். அப்போ எண்ணில் வந்து எத்தனை 3 இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழியில் ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட் தான் நம்ம எடுத்தாகணும், Q. ஓகே, ஸோ இப்போ என்னங்கிற பாசிட்டிவ் இன்டீஜரை 3ங்கிற நம்பரால் நான் டிவைட் பண்ணுறேன். ரிமைண்டர் 2, கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா Q. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா டிவைசர், இது டிவிடெண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட், இது ரிமைண்டர். ஸோ டிவைசர், டிவிடெண்ட், கோஎஃபிஷியன்ட், ரிமைண்டர், இதை வச்சு நம்ம ஒரு யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் எழுதலாம். ஸோ யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா டிவிடெண்ட் வந்து எப்பயுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிவைசரையும் கோஎஃபிஷியன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி அது கூட ரிமைண்டரை வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். ஸோ அப்போ டிவைசரையும் கோஎஃபிஷியன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3Q, அது கூட நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ரிமைண்டர் 2 ஆட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் அல்காரிதம். ஓகே, இப்போ என்னோட எய்ம் என்னன்னாக்கா எண்ணுக்கு வந்து என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் வரும். எண் வந்து பாசிட்டிவ் இன்டீஜர், அந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் என்னென்னலாம் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் நமக்கு எண்ணுக்கு வரும் அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறது தான் என்னோட எய்ம். இப்போது இந்த என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னாக்கா நான் Qங்கிற ஒரே ஒரு வேரியபிள் தான் ரைட் சைடில் இருக்குது, அந்த ஆல்ஃபபெட். அந்த Qக்கு நான் வேல்யூஸ் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுக்க எண்ணுக்கு வேல்யூஸ் வந்து எனக்கு வந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா Q = 0 அப்படின்னு நான் கொடுத்தா எனக்கு என்ன எவ்வளோ வரும்னாக்கா 3 × 0 + 2. அப்போ 3 × 0 வந்து 0 + 2 வந்து எனக்கு எவ்வளோ வரும்னாக்கா 2 வரும். அடுத்தது Qக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 கொடுத்தா n = 3 × 1 + 2 = 3 + 2 எவ்வளோ வருதுனாக்கா 5 வருது. ஸோ இதெல்லாம் ஓகே. Qக்கு ஸ்டார்டிங் வேல்யூ 0ங்கிறது எனக்கு எப்படி வந்து தெரியும்? ஏன் 0 தான் கொடுக்கணுமா, வேறு ஏதாவது வேல்யூவில் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாதா அப்படின்னு வந்து நம்ம கேட்கலாம். ஆக்சுவலாக இப்போ ஒரு விஷயம் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் 1ஐ வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 1ல் எத்தனை 3s இருக்குது? ஆக்சுவலாக 1ங்கிறது 3 விட சின்ன நம்பர். அப்போ 1ல் வந்து எத்தனை 3s இருக்குன்னா ஒரு 3 கூட இல்லை, அப்போ 0 3ஸ்ன்னு சொல்கிறோம். இதே சப்போஸ் இங்கே உள்ளார 2 போகிறோம், 2ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் 2ம் 3 விட சின்ன நம்பர், 2ல் வந்து 0 3s இருக்குது. சரி, 3ஐ 3ஆல் டிவைட் பண்ணுறோம், 3ல் எத்தனை 3 இருக்குன்னா 1 இருக்குது. ஸோ இப்போ இந்த சின்ன எக்ஸாம்பிள் நான் இப்போ சொன்னதுலேருந்து பார்க்குறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோஎஃபிஷியன்ட்டோட ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 0 இந்த ப்ராப்ளமில், எல்லா ப்ராப்ளத்துலையுமே. ஏன்னா நீங்கள் உள்ளார இங்கே அந்த டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு நம்பர் எடுக்கிறீங்க, அந்த டிவிடெண்டோட வேல்யூ டிவைசரை விட சின்னதாக இருந்தனாக்கா கம்பல்சரி கோஎஃபிஷியன்ட் வந்து 0வாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து டிவைசரை விட சின்னது, 1 வந்து 3ஐ விட சின்னது. அப்போ 1ல் எத்தனை 3s இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கூட கிடையாது, அப்போ 0. ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட்டோட ஸ்டார்டிங் வேல்யூ 0 இல்லை அப்படின்னாக்கா கோஎஃபிஷியன்ட் அடுத்த வேல்யூ என்ன வரும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் 1. இப்போ 3ஐ 3ஆல் டிவைட் பண்ணுறப்ப இல்லை நான் 4 வந்து 3ஆல் டிவைட் பண்ணாக்கா 4ல் எத்தனை 3 இருக்குன்னா 1 இருக்கும். இதே மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருக்கப்போ சப்போஸ் 6 வருது, 6ல் எத்தனை 3s இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 3s இருக்குது. ஸோ அப்போ கிளியராக இந்த எக்ஸாம்பிள்லேருந்து தெரியுது Qவோட தான் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ எந்த ஒரு டிவிஷன் ப்ராப்ளம்லையுமே கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேல்யூ 0, அதுக்கு அடுத்த வேல்யூ 1 வரும், அதுக்கு அடுத்து 2, இந்த மாதிரி ஹோல் நம்பர்ஸ் கோஎஃபிஷியன்ட்டுக்கு வந்து 0 1 2 3 ஹோல் நம்பர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம Qக்கு தொடர்ந்து வேல்யூஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போ Qக்கு 0 கொடுத்தேன், 0 கொடுக்குறப்ப என்னோட வேல்யூ எனக்கு எவ்வளோ வந்தேன்னா 2. Qக்கு 1 கொடுத்தப்ப என்னோட வேல்யூ எவ்வளோ வந்தேனாக்கா 5. அடுத்த வேல்யூ Qக்கு நான் என்ன கொடுக்கலாம்னாக்கா 2 கொடுக்கலாம். 2 கொடுத்தீங்கன்னாக்கா 3 × 2 + 2, 3 2s are 6, 6 + 2 வந்து எவ்வளோ வருதுனாக்கா 8. இப்போ ஒரு விஷயம் கவனிங்க, எண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னங்கிறது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். Qக்கு 0 கொடுக்குறப்ப என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூ எனக்கு 2 வருது. அடுத்து Qக்கு 1 கொடுக்குறப்ப எனக்கு அடுத்த வேல்யூ எனக்கு என்ன வருதுன்னா 5 வருது. இப்போ இந்த 2லேருந்து 5 பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5லேருந்து 8 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அகைன் 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
ஸோ அடுத்தது க்யூக்கு 3 கொடுக்கும்போது என்ன வேல்யூ வருங்கிறது நீங்கள் தொடர்ந்து கேல்குலேட் பண்ணவே தேவையில்லை. என்ன பண்ணலான்னாக்கா ஒரு 3 வந்து 8 கூட ஆட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்னாக்கா 11. எப்படி இங்கே 3 தான் ஆட் பண்ணுறதுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா டிவைசர் வந்து 3. ஸோ அதனால் எல்லா டைமுமே இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ஒவ்வொரு தரையும் போட்டு இந்த எல்லா கேல்குலேஷனும் போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஒன்ஸ் ஒரு வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டாலே அது கூட இந்த டிவைசர் 3 ஆட் பண்ணால் அடுத்த வேல்யூ கிடச்சிரும் எண்ணுக்கு. திரும்ப அந்த வேல்யூ கூட திரும்ப 3 ஆட் பண்ணும். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே போனீங்கன்னாக்கா எண்ணுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ 2, அடுத்த வேல்யூ 5, அதுக்கு அடுத்த வேல்யூ 8, அதுக்கு அடுத்தது 11, திரும்ப 11க்கு அடுத்து வேணால் 11 + 3 14, 14 கூட ஒரு 3 ஆட் பண்ணிங்கன்னா 17, இப்படியே தொடர்ந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்னோட இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமில் 3ஆல் டிவைட் பண்ணுறப்ப 2 ரிமைண்டர் வரணும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் கண்டுபிடிக்கணும்னாக்கா நிறைய பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்குது. 2, 5, 8, 11, 14, 17 தொடர்ந்து போயிட்டே இருக்குது. இது எண்டே கிடையாது. ஏன் எண்டே கிடையாது அப்படின்னு சொன்னாக்கா நிறைய இன்டிஜர்ஸ் இருக்குது. அதாவது 3ஆல் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் 2 கொடுக்குற மாதிரி நிறைய பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்குது. அதை நம்ம இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இன்னும் 17க்கு அப்புறம் ஏகப்பட்ட இன்டிஜர்ஸ் நம்ம பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எழுதிட்டே இருக்கலாம். அது 3ஆல் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் 2 கொடுக்குற மாதிரி. இதில் இன்னும் சில பேர் இது ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுறப்ப இந்த சம்மில் இன்னும் ஒரு சில பேருக்கு டவுட் வரும். என்னன்னாக்கா அது எப்படி சார் 2 இருக்குது, 2வை வந்து நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் 2 வருது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின். ஏன்னா 2ங்கிறது 3 விட சின்ன நம்பர் தானே. அந்த 2 வந்து நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணுறப்ப எப்படி 2வே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிமைண்டர் வரும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 11 இருக்குது. 11 வந்து நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 3ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வரும்னாக்கா 11ல் வந்து 3 3s இருக்குது. 3 3s are 9. 9 நீங்கள் 11லேருந்து சப்ராக்ட் பண்ணுறப்ப என்ன வரும்னாக்கா உங்களுக்கு வந்து ரிமைண்டர் 2 வரும். இப்போ இந்த 2 வந்தோன்னா நீங்கள் சம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இந்த 2 வந்து ரிமைண்டர் அப்படின்னு பேர் கொடுக்குறீங்க. எதனால் இந்த 2 வந்தோடனே சம்ம ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே கிடைச்ச அந்த நம்பர் வந்து டிவைசரை விட சின்ன நம்பர். ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டே வரும்போது எண்டில் வந்து டிவைசரை விட சின்ன நம்பர் வந்ததுனாக்கா அதை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுறோன்னாக்கா ரிமைண்டரை கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதே லாஜிக்கில் தான் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 ஃபர்ஸ்ட் நம்பரே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து எனக்கு என்ன வந்திருக்குன்னா 2. இப்போ இந்த 2 வந்து நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3ஐ விட என்ன நம்பர்னா சின்ன நம்பர். அப்போ ஒன்ஸ் நமக்கு சின்ன நம்பர் உள்ளார வந்துருச்சுனாவே இந்த லாங் டிவிஷனுக்குள்ளார டிவைசரை விட சின்ன நம்பர் வந்துருச்சுனாவே அதை நம்ம ரிமைண்டராக கன்சிடர் பண்ணுறது வழக்கம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2n வந்து நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 2 வருது. அப்போ 2ங்கிறது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர். எப்போனா 3ஆல் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் 2 கொடுக்குற ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர். அதனால தான் அந்த 2 வந்து என்னோட ஒரு வேல்யூவை இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ மீதி இன்டிஜர்ஸ்க்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா 5 வந்து நமக்கே தெளிவாக தெரியும். 5ஐ 3ஆல் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் 2 வரும். 8ஐ 3ஆல் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் 2 வரும். இது எல்லாத்துக்கும் வரும். நமக்கு வந்து என்ன குழப்பம்னாக்கா ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் தான் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஏன்னா 2ங்கிறது வந்து 3ஐ விட சின்ன நம்பர். அப்போ அந்த 2வை நான் 3ஆல் டிவைட் பண்ணும்போது எப்படி ரிமைண்டர் 2 வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே டிவைசரை விட டிவிடெண்ட் வந்து சின்ன நம்பராக இருக்குது அப்படின்னாக்கா அதை டிவைட் பண்ண முடியாது. அந்த டிவிடெண்டையே நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கோன்னா ரிமைண்டரை கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ அப்போ 2வை வந்து நம்ம 3ஆல் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து பார்த்திங்கனாக்கா 2 தான் வரும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா 3ஆல் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் 2 கொடுக்குற எல்லா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸும் கண்டுபிடிங்கனாக்கா அந்த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 5, 8, 11, 14, 17 இன்னும் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இது எண்டே கிடையாது. ஸோ இந்த எல்லா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸையும் நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் எவ்வளோ வரும்னாக்கா 2 வரும். ஓகே, இந்த சம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.